ஹலோ வியூவர்ஸ், அன்பார்ந்த மாணவர்களே. இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்குள்ள சிலபஸில் வந்து இந்த 10th 9th இங்கிலீஷ் தான் அதிகமாக வரும், ஜென்ரல் இங்கிலீஷில். அது என்னன்னு இந்த சிலபஸில் பார்க்குறோம் இல்லையா. இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், அதனது முதல் பயணம். அதாவது ஃப்ளைட்டுன்னா ஏரோப்ளேன் ஃப்ளைட்டு, இது வந்து பறவையோடைய பயணம், பறக்கிறது முதல்ல எப்படி அதை கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க. போயம் லைஃப் சப்ளிமெண்ட் த டெம்பஸ்ட்டுங்கிறது ஷேக்ஸ்பியருடைய ட்ராமா. The night the ghost got in, பேய் வந்த இரவு. The grumble family, zigzag. Empowered women navigating the world, I am every woman. The story of Mulan. The atticனா மச்சு அறைன்னு பேர். சில வீடுகளில் பரணின்னு வச்சுருப்பாங்க. A small room in the upper floor, மேல் மாடியில் ஒரு சிறிய அறை. The ant and the cricket, அது வந்து ஒரு நல்ல போயம். ஒரு எறும்பும் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பூச்சியும் பேசிக்கிறது. The aged mother, tech boomers. The Secret of the Machines, ருட்யார்ட் கிப்ளிங் உடைய போயம். Supplementary a day in 1889 of an American journalist. The last lesson, dying detective, the house on M Street dilemma. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய அட்வென்ச்சரிஸ்ட் பற்றி பார்க்குறோம். மார்க்கோ போலோ, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ், ஐபின் பட்டுவா, அமெரிக்கா வெஸ்புகி, அவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். ஜுவாங், நம்ம தமிழில் யுவான் சுவாங்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷில் வந்து ஜுவான் ஜாங்னு இருக்குது. மார்க்கோ போலோ, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் உலகத்தை சுற்றி வந்தவர். ஐபின் பட்டுட்டா, பார்த்தலோமோ டயஸ், ஹெரோடட்டஸ், கேப்டன் ஜேம்ஸ் குக், வாஸ்கோ ட காமா. இதுங்கெல்லாம் பற்றி வாட் இஸ் காமன் அமங் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ், இந்த தனிப்பட்ட மனிதர்கள் எது காமன் அப்படின்னா இன்டர்நெட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி, சேக்வாரா, Guru Nanak and Gautama Buddha are some of the famous personalities and thinkers who made extensive journeys to understand life. உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பரந்த பயணம் போனாங்க. இந்தியா ஃபுல்லாக காந்தி போயிருக்காருங்கிறாங்க. அதே மாதிரி ஷேர் ஏ மெமரபிள் ட்ரிப் ஃப்ரம் யுவர் லைஃப். இப்போ நான் go to the lesson is first flight by prose lesson. இதோடைய ஆத்தர் பேர் லியம் ஓ ஃப்ளாஹட்டி இவர் எழுதியிருக்காரு. த யங் சீகல்னால் கடல் புறா அல்லது பெரிய கடற்பறவை. வாஸ் alone on his ledge. லெட்ஜ் அப்படின்னா ஒரு எட்ஜில் ஒரு பாறையில் சின்ன ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், அதான் லெட்ஜுன்னு பேர். அது எட்ஜு கூட வச்சுக்கலாம். அதை வந்து சின்ன படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் ஜட்டிங் அவுட்டும்பாங்க. ஜட்டிங் அவுட்னா வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது, பல்லு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஜட்டிங் அவுட். ஏ யங் சீகல் வாஸ் alone on his ledge. அதில் வந்து அந்த சின்ன அந்த படிக்கட்டு மாதிரியில் வெளில வந்து நிற்கிது பறக்கிறதுக்கு. அது இஸ் 2 brothers and his sister had already flown away the day before. முதல் நாளே அதோடைய 2 சகோதரர்களும் தங்கச்சியும் பறந்துட்டாங்க. ஆனால் இந்த பறவை மட்டும் பறக்கவே இல்லை. The 2 brothers had already flown away, past perfect tense. He had been afraid, அதுக்கு வந்து past perfect tense. இதுவும் பயமாக இருக்குது, கடந்த காலத்துலேருந்து இது வர பயம். He had been afraid to fly with them. அவங்களோடு சேர்ந்து பறக்க இதுக்கு பயமாக இருக்குது. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge, அந்த கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்து போய் அந்த லெட்ஜு மட்டும் அதோடைய எட்ஜ், பிரிங்க்னா எட்ஜு வழி ஓடி பார்க்க தனது பறவைகளை விரிக்க பார்க்குது. அட்டம்ப்டட், ட்ரைடு டு ஃப்ளாப்னா படப்படான்னு அடிக்கிறது, ஃப்ளாப் இஸ் விங்ஸ். He became afraid. அதுக்கப்புறம் பயம் வந்துட்டு. The great expanse of sea stretched down beneath. கீழே வந்து பார்த்தா எக்ஸ்பான்ஸ்னால் பரந்த பரப்பு, வைடு ஏரியா. கடல் வந்து பார்த்தா மலையிலேருந்து வந்து பார்க்கும்போது கடல் வந்து ஒரு பரந்த ஏரியாவாக இருக்குது. பினீத்னா கீழே, ஸ்ட்ரெச்டு டவுன்னா பறந்து விரிந்திருக்கிறது. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன். கீழே பார்த்தா அவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குது, மைல்ஸ் டவுன், பல மைல்கள். இது பயந்தோன்னே அந்த முடியா வந்து இந்த ரெக்கையை படப்படன்னு அடித்தது, அது பறக்காமல் விட்டுடுச்சு. மைல்ஸ் டவுன். He felt certain that his wings would never support him. இந்த ரெக்கையால் நம்மளால் பறக்க முடியாதுன்னு நினச்சிது. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ராத்திரி எங்கே அந்த ஓட்டையில் தூங்குனிச்சோ அங்கேயே ஓடி போயிட்டு. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, அதோடைய ரெக்கையை விட அதோடைய தங்கச்சியோட ரெக்கையெல்லாம் சின்னது, far shorter than his own, ran to the brink. அந்த பிரிங்க், அந்த எட்ஜுக்கு, பிரிங்க்னா அந்த எட்ஜ், அந்த முனைக்கு சென்று தனது ஃப்ளாப்டு தேர் விங்ஸ், தனது ரெக்கைகளை விரித்து படபடவென்று அடித்து டேக் த பிளஞ்சுனா அப்படி கடலில் முழுகிற மாதிரி அது குதிக்கிறது. விச் அப்பியர் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட்னா முடியாது போல் தோணுது. டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ். இஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹெட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஸ்ட்ரெல்லி. அதனுடைய அப்பாவும் அம்மாவும் தனது குரலால் அதை பறக்க சொல்கிறாங்க.
scolding him. அது திட்டுறாங்க, threatening to let him starve on his ledge. நீ இந்த லெட்ஜ்லேயே கடந்து இப்போ பட்டினி கடந்து சாவு. ஸ்டார்வேஷனாக பட்டினி கடந்து சாவுறது. அன்லெஸ் he flew away. நீ பறக்க கற்றுக்கிட்டாதான் நீ வந்து இறை தேடலான்னு சொல்கிறாங்க. அன்லெஸ்னா இஃப் நாட், நீ பறக்க கற்றுக்காத வரை இங்கே இருந்து சாவ வேண்டியதான். ஸ்டார்வ்னா பட்டினி கடந்து சாவுறது. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. என் உயிர் போயிருமே அவன் என்ன பண்ணுறதுன்னா அது வந்து மூவ் பண்ணாமல் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். why did the seagull fail to fly? what did the parents do when the young seagull failed to fly? அந்த பெற்றோர்கள் இருக்க மட்டும் அதை வந்து எப்படியாவது பறக்க வைக்கணும் முயற்சி செய்கிறாங்க. that was 24 hours ago. அது நடந்து இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. since then nobody had come near him. அவங்க அப்பா அம்மாவோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருமே பக்கத்தில் வரல. the day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters. முதல் நாள் எஸ்டர்டே, அதுதான் அந்த டே பிஃபோர் இன்டர்ஸ்பிச்சை கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாரும் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் அப்பா அம்மா சேர்ந்து அதோட சுற்றி பறந்து அதை வந்து அதோடைய பறக்கிற வித்தையை வந்து பர்ஃபெக்ட் முழுமையடைகிறது செய்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்னா பறக்கும் கலை. டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ், எப்படி இந்த அலைகளில் போகிறது, எப்படி மீன் பிடிக்கிறது, ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ் ஹி ஹேட். இன்ஃபேக்ட் உண்மையிலேயே seen his older brother catch his first herring and devour it. ஹெர்ரிங் அப்படிங்கிறது ஒரு வகையான மீன். அதனுடைய அண்ணன் வந்து முதல் மீனை வந்து பிடிச்சி அதை டிவோர்னா விழுங்குதல். ஸ்டாண்டிங் ஆன் எ ராக், ஒரு பாறையில் நின்றுக்கிட்டு. while his parents circled around raising a proud cackle. தனது அண்ணனை தனது பிள்ளையை பற்றி மீன் பிடிச்சிட்டோன்னா அவங்க அப்பா அம்மா பறவைகள்லாம் சந்தோஷமாக ஒரு கேக்கல்னா ஒரு ஸ்லீப், ஒரு வகையான சத்தம். and all the morning the whole family had walked about on the big பிளாட்டோன்னா ஒரு டேபிள் லேண்ட், கொஞ்சம் மேடையாக இருக்கிறது. midway down the opposite cliffனா மலை உச்சி. laughing at his cowardice. இந்த கோழைத்தனத்தை நினைத்து அவங்க அப்பா அம்மாலாம் சிரிக்கிறாங்க. ridicule, make fun of. the sun was now ascending the sky. இந்த மாதிரி தான் சில பேர் வாழ்க்கையில் ஏற்படும். சில பேர் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் சைக்கிள் ஓட்டுவான், தம்பி ஓட்ட மாட்டான், அது மாதிரி கார் ஓட்ட மாட்டான். அதை வந்து எல்லோரும் they make fun of them. அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். the sun was now ascending the sky. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்து வானத்தில் மேலே போயிட்டே இருக்குது. ascendingனா ரைஸ். blazing warmly on his ledge that faced the south. he felt the heat because he had not eaten since the previous nightfall. முதல் நாள் இரவிலிருந்து ஒன்றுமே சாப்பிடலை. then he had found a dried piece of mackerel. ஒரு காஞ்சி போன ஒரு மேக்கரல் அப்படிங்கிற மீனுடைய துண்டு மட்டும் கிடைக்குது. tail at the far end of his ledge. அந்த பாறை உச்சியில் ஒரு மீனுடைய வால் கிடக்குது. now there was not a single scrap of food left. ஸ்க்ராப்னா ஒரு துண்டு. ஸ்க்ராப் அயன்னா அந்த தேவையில்லாத அந்த இரும்பு துண்டுகள். ஸ்க்ராப் உணவு துண்டே இல்லை அங்கே. he had searched every inch. ஒவ்வொரு இன்ச்சாக தேடி பார்க்குற சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. rooting among the rough dirt caked straw nest where he and his brothers and sisters had been hatched. hatchedனா குஞ்சு பறிச்சது. அந்த ஸ்ட்ரா நெஸ்ட்டு, அந்த வைக்கோலான அந்த கூட்டில் he even gnawed at the dried pieces of eggshell. அந்த முட்டை பொரிஞ்சு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கூட நான் கடித்து பார்க்குது. எக்ஷெல்னா முட்டை ஓடுகள். இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே சாப்பிட்றது போல இருக்குது. வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் seagull's older brother? herring. what did the young seagull manage to find in his search for food on the ledge? he then trotted back and forth. trotted-னா முன்னும் பின்னும் ஓடுது. to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. தனது பேரண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அது ஓடி போய் பார்க்குது பறக்காமலே. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் ended in a sheer fall of precipice. அப்படின்னாக்கா ஒரு மலையுடைய உச்சி. with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. இந்த அப்பா பேரண்ட்ஸ்கிட்ட போனால் பறந்து தான் போகணும். surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. but then on what could he walk? எப்படி நடக்கிறது? there was no ledge and he was not a fly, and above him he could see nothing. the precipice was sheer. on the top of it, perhaps farther away, the sea beneath him. he stepped slowly out to the brink of the ledge. மெதுவாக அந்த லெட்ஜுடைய ஓரத்துக்கு போச்சு. and standing on one leg with the other leg hidden under his wing.
ஒரு காலில் நடந்து போச்சு, இன்னொரு காலை ரெக்கை கீழே ஒளிச்சு வச்சுக்கிட்டு. He closed one eye. ஒரு கண்ணை மூடிக்கிச்சு. Then the other and pretended to be falling asleep. தூங்குறது போல் நடிச்சது. Still they took no notice of him. அப்படியும் அவங்க பேரண்ட்ஸ், அந்த அப்பா பறவையும் அம்மா பறவையும் அதை பார்க்கவே இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau dozing. Dozingனா sleeping. With their heads sunk into their necks. கழுத்துக்குள்ளே தலையை வச்சுட்டு தூங்குறாங்க. His father was preening the feathers. preeningனா கோதுறது. அந்த ரெக்கையில் ஏதாவது ஒட்டியிருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறது தான் ப்ரீனிங் அப்படின்னு பேர். ப்ரீனிங்னா ட்ரிம் பண்ணுறது. ஒயிட் பேக். ஒன்லி his mother was looking at him. அவங்க அம்மா மட்டும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. She was standing on a little high hump. ஹம்ப்னா ஒரு மேடு. Her white breast thrust forward. அதனுடைய வெள்ளையான அந்த நெஞ்சு வந்து முன்னோக்கி இருக்குது. But now and again she tore at a piece of fish that lay at her feet. ஒரு காலில் ஒரு மீன் துண்டு இருக்குது, அதை வந்து கிழிச்சு பார்க்குது. Then scraped each side of her beak. பீக்குன்னா அழகு. ஆன் த ராக். த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். உணவு பார்த்தோடனே இதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஹவ் ஹி லவ் டு டியர் ஃபுட் தட் வே. அந்த மாதிரி உணவு அது கிழிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ராப்பிங் இஸ் பேக் பீக் நவ் அண்ட் அகைன் டு வெட் இட். ஸ்க்ராப்னா தேய்க்கிறது, தனது அழகை வந்து தேய்ச்சிக்கிறது. ஹி அட்டட் ஏ லோ கேக்கல். இஸ் மதர் கேக்கல் டு. அவங்க அம்மாவும் அதுக்கு அதே மாதிரி சத்தம் போடுது. வாட் இஸ் த யங் பேர்ட் do to seek the attention of his parents. தன் பெற்றோரின் கவனத்தை கவருவதற்காக, சீக்னா தேடுவதற்காக அது என்ன பண்ணிச்சு? What made the young seagull go mad? The sight of the food. Gaw, he cried, begging her to bring him over some food. எப்படியாவது ஒன்று உணவு கொடு அப்படின்னு அம்மாவை கேட்குது. Gall, wool, ah. She screamed back mockingly. அது வந்து கிண்டல் பண்ணுது. மாக்கிங்னா கிண்டல் பண்ணுறது. But he kept calling plaintively. Plaintivelyனா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. And after a minute or so he uttered a joyful scream. ஒரு சந்தோஷமான சத்தத்தை விட்டு. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு இங்கேருந்து இந்த இதுக்கு மேலே கிராஸ் பண்ணி பறந்து வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet. தனது ரொம்ப எப்படியாவது நம்ம அம்மா மீன் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு காலால் பாறையை வாச்சிக்கிட்டு இருக்கு. Trying to get nearer to her as she flew across. But when she was just opposite him, abreast of the lake, she halted. திடீர்னு அந்த அம்மா பறவை நின்றுட்டு, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. தனது அழகுடைய ரீச்சில் இருக்க மாதிரி இருக்குது. He waited a moment in surprise, wondering why she did not come near. இன்னும் கொஞ்சம் கூட ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. Then maddened by hunger. பசி வந்து அதிகமாயிட்டு. பசினால ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி. She dived at the fish. ஒரு டைவ் பண்ணது. வித் லவுட் ஸ்க்ரீம் ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஒரு வீரன் சத்தத்தோடு அது காற்றுல விழுந்துருச்சு. இஸ் மதர் ஹெட் ஸ்வூப்டு அவுட்வேர்ட்ஸ். ஸ்வூப்டுன்னா டக்குன்னு மேலே எழும்பி போகிறது. அஸ் ஹி பாஸ்ட் beneath her he heard the swish of her wings. அப்போ அந்த இறக்கைகளுடைய ஸ்விஷ் அப்படி சத்தம் கேட்குது. Why did the young bird utter a joyful scream? அதான் உணவு அம்மா கொண்டு வர்றாங்க. Did the mother bird offer any food to the young bird? No. Then a monstrous terror seized him. ஒரு மான்ஸ்டர்ஸ்னால் மிகப்பெரிய பயம் அதுக்கு வந்துடுச்சு. அண்ட் இஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். இதேமே நின்று போனது மாதிரி இருந்துச்சு. ஸ்டாண்டுடைய பாஸ்ட் அண்ட் ஸ்டுட். இஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். ஹீ குட் ஹியர் நத்திங். எதையுமே கேட்க முடியல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் ஃபார் எ மொமெண்ட். த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் இஸ் விங் ஸ்ப்ரெட் அவுட்வேர்ட்ஸ். அடுத்த செகண்ட் பார்த்தா அதோடைய ரெக்கைகள் வந்து வெளிநோக்கி விரிஞ்சிருக்கு. த விண்ட் ரஸ்ட் அகேன்ஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் ஃபெதர்ஸ். தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஹி குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங் கட்டிங் த்ரூ த ஏர். திடீர்னு தன்னை அறியாமலே அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இறக்கைகளுடைய விளிம்புகள் வந்து காற்றை கிழித்து கொண்டு போகுது. கட்டிங் த்ரூ த ஏர். ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ். ஆனால் கீழே விழலை. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி. கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி போகுது. சோரிங்னா கிராஜுவலி ரைஸ். சோர்னா ரைஸ் அப்வர்ட்ஸ். கிராஜுவலி டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். இப்போ பயம் வந்து அதுக்கு போயிட்டு. ஹி வாஸ் நோ லாங்கர் ஃபியர். He just felt a bit dizzy. கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. Then he flapped his wings. தனது ரெக்கைகளை அடித்து கொண்டது. ஃப்ளாப்னா படப்படன்னு அடிக்கிறது. Once and soared upwards. மேல் நோக்கி அது எழுந்திரிச்சு. சோர்னா ரைஸ் அப்வர்ட்ஸ். மேல் நோக்கி போகிறது. He uttered a joyous scream. ஒரு சந்தோஷமான சத்தத்தை விட்டு எழுப்பியது. அந்த ஃப்ளாப்டு தான் மேகின். திருப்பி அந்த ரெக்கைகளை அடிக்குது. ஃப்ளாப்டுன்னா அடிக்கிறது. சோர்டு ஹையர். மேலும் மேலும் பறக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு பயந்த அந்த பறவை அந்த தாய் பறவையுடைய ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுனால மேலே பறவை ஹைட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஹி ரைஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட். தனது செஸ்ட்டு நெஞ்சு பகுதியை உயர்த்தியது. பேங்க் அகேன்ஸ்ட் த விண்ட். கா. ஹிஸ் மதர் சூப்டு பாசிட்டிவ். அவங்க அம்மா வந்து கூடவே வந்து பறக்குது.
her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. அந்த அப்பா பறவையும் அதோட கூட பறக்கு. Then he saw his two brothers and sisters flying around him. அந்த குடும்பத்தில் எல்லா பறவையும் soaring and diving, மேல் நோக்கி பறக்கிறது, டைவ் அடிக்கிறது. Then he completely forgot that he had not always been able to fly. தன்னால் பறக்க முடியாதுங்கிறத சுத்தமாக மறந்துடுச்சு. And commenced to dive and soar. டைவ் அடிக்குது, இப்போ மேல் நோக்கி போகுது, ஷ்ரீக்கிங் சவுண்டு கொடுக்குது. ஷ்ரீக்னா அந்த சவுண்ட் கொடுக்குது. How did the bird feel when it started to flying for the first time? What it felt dizzy. Dizzyனா தலை சுற்றுற மாதிரி இருக்குது. What did the young bird's family do when he started flying? He was near the sea now, flying straight over it, facing out near over the ocean. He saw a vast green sea beneath him. They were beckoning to him. Beckoning-னா சைகை காட்டி அழைக்கிறது. Calling shrilly, his legs sank into it. கடலில் வந்து அதோடைய கால்கள் படுது. He screamed with fright. பயத்தினால கத்துது. and attempt to rise again. அந்த ஜில்லுன்னு தண்ணி பட்டோன்னே மேல் நோக்கி போக பார்க்குது. தனது ரெக்கைகளை அடிச்சுக்குது. but he was tired and weak with hunger and he could not rise. Exhausted, tired. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. He was floating on it and around him his family was screaming. He had made his first flight. லியம் ஓ ஃப்ளாஹட்டி. இதில் மீனிங்ஸ் பாருங்கள். நானை கடிக்கிறது, ட்ராட் ஓடுறது, சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு ஓடுறது. ப்ரெசிபைஸ்னா வெரி ஸ்டீப் சைடு ஆஃப் எ கிளிஃப் ஆர் எ மவுண்டன். ஒரு மலையினுடைய செங்குத்தான பகுதி. ஸ்டீப் சைடு ஆஃப் எ கிளிஃப்னா மவுண்டன். வெட்டுனா ஷார்பன். ப்ரீனிங் கோதுதல். பிளைன்டிவ்லினா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சூப்னா மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். ஃபாஸ்ட்டாக போகிறது. பெக்கன்னா சைகை காட்டுறது. How was the young seagull's first attempt to fly? இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.